Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு Bitcoin mining website தான் வந்து பார்க்க போறோம். இந்த mining websiteல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Bitcoin Cash, Dash, Tron இந்த மாதிரி ஒரு 4 காயினை வந்து நீங்க ஃப்ரீயா மைன் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வெப்சைட்ல பாத்தீங்கன்னா நான் சொல்றது ஒண்ணே ஒண்ணுதான். நீங்க எந்த இன்வெஸ்ட்மென்ட்மே வந்து பண்ண வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்க எந்த earning வெப்சைட்லயுமே வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ண வேண்டாம். எவ்வளோ வந்து நீங்க ஃப்ரீயா வந்து earn பண்ண முடியுமோ அவ்வளோ வந்து நீங்க மைன் பண்ணிக்கலாம், earn பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வெப்சைட்லாம் பாத்தீங்கன்னா எப்போ வந்து க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அதனால மினிமம் வித்ட்ராவல் உங்களுக்கு வந்து எவ்வளவு வருதோ அந்த அமௌண்ட் வந்தோனே பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களுடைய BTCயோ எந்த காயினா இருந்தாலும் சரி நீங்க வந்து ஒரு நல்ல வாலெட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட giveaway பத்தி பாத்தறலாம். நம்ம சேனல்ல 3000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்றப்ப நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு 2 பேருக்கு போட் கம்பெனியோட 379 rupees worth ஒரு ஹெட்செட் வந்து gift-ஆ கொடுப்போம். இதுக்கு நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணனும்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழ கமெண்ட் பாக்ஸ்ல GA அப்படினு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு GA அப்படினு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. 3000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்றப்ப நம்ம கான்டெஸ்ட் வின்னரை வந்து நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட்கான லிங்க் வந்து கொடுத்திருக்கேன். அதை கிளிக் பண்ணி வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஹோம் பேஜ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் காட்டும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு get $3 free அப்படினு சொல்லிருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்ல அப்படினா ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படினு சொல்லிட்டு டாப் கார்னர்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா யூசர் நேம், இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட் கேட்டிருப்பாங்க. யூசர் நேம்ல ஏதோ ஒரு நேம் கொடுத்துருங்க. இமெயில் ஐடி ஏதோ ஒன்னு கொடுத்துட்டு பாஸ்வேர்ட்ல உங்களுக்கு 8 charactersக்கு மேல ஸ்ட்ராங் பாஸ்வேர்டா கொடுங்க. ஒரு கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், நம்பர், சிம்பல் எல்லாமே இருக்கிற மாதிரி கொடுத்துட்டு I am not a robot செக் பாக்ஸ்க்கு டிக் கொடுத்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஹோம் பேஜ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுடைய பாஸ்வேர்ட் வந்து சேவ் பண்றதா இல்லையான்னு சொல்லிட்டு மெசேஜ் வரும். நீங்க வேணும்னா சேவ் பண்ணிக்கலாம், இல்லனா அதை க்ளோஸ் பண்ணிட்டு கீழ பாத்தீங்கன்னா உங்களுக்கு SHA 256 அப்படினு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லீங்களா, அந்த மெனுவை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழ பாத்தீங்கன்னா உங்களுக்கு Bitcoin Cash, Dash, Tron அப்படினு சொல்லிட்டு ஒரு 4 காயின் காட்டும். அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீட்டர் வந்து இருக்கும். இந்த மீட்டரை வந்து நீங்க வந்து டிராக் பண்ணி வைக்கணும். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100% இருக்கும். அதை வந்து நீங்க வந்து ஸ்ப்ளிட் பண்ணியும் வச்சுக்கலாம், இல்லனா வந்து ஒரே காயினா வந்து நீங்க மைன் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா ஒரே காயின்க்கே வந்து நீங்க டிராக் பண்ணி லிஃப்ட் பண்ணி இந்த பக்கம் வச்சுக்கலாம். நீங்க அதை நகர்த்தி வச்ச உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மைனிங் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அந்த 100%ல பாத்தீங்கன்னா நீங்க 25 வந்து பிரிச்சு வச்சுக்கலாம், இல்லனா ஒரே காயினுக்கு வந்து நீங்க 100%மே வந்து நகர்த்தி வச்சுக்கலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு காயினுக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் வித்ட்ரால் வந்து இவ்வளவுதான் அப்படினு சொல்லிட்டு இருக்கும். அது எப்படி பார்க்கணும் அப்படினா மேலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் அப்படினு சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதிலே பாத்தீங்கன்னா டெபாசிட் வித்ட்ரா அப்படினு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். அதுல வந்து வித்ட்ரா ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா Bitcoin Cash, Dash, Tron இந்த மாதிரி 4 காயினை வந்து மேலே வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான மினிமம் வித்ட்ரால் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து டிஸ்ப்ளே ஆகும். அந்த மினிமம் வித்ட்ரால் அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து மைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து அந்த காயினை வந்து உங்களுடைய வேலெட்டோடைய அட்ரஸ் வந்து கீழே வந்து கொடுத்துட்டு வித்ட்ரா பண்ணிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா டாப்ல வந்து FAQ அப்படினு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா frequently asked questions எல்லாமே வந்து இதுல லிஸ்ட் ஆயிருக்கும். அதுக்கான ஆன்சர்ஸ் உங்களுடைய டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இதுல கூட நீங்க போய் பார்த்துக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா மினிமம் வித்ட்ரால் எவ்வளவுன்னு சொல்லிட்டு கூட நீங்க இதிலேயே வந்து பார்த்துக்கலாம். இப்போ நீங்க மைனிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணி மைனிங் பேஜுக்கு வந்தீங்கன்னா இந்த டவுன் ஆரோ வந்து கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க எந்த பர்టిక్యులர் காயினை வந்து நீங்க மைன் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதுக்கான ஃபுல் டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு கீழேயே வந்து பார்த்துக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி, வீக்லி, இயர்லி பே அவுட் எவ்வளவு வரும்னு நீங்க பார்த்துக்கலாம். இந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மைனிங் ஸ்பீட் வந்து ஹேஷ் ரேட் அதாவது 120 GH/s வந்து இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி ப்ராஃபிட்டபிலிட்டி ரேட் பாத்தீங்கன்னா 0.6% வந்து கிடைக்கும். அது வந்து உங்களுக்கு ஃப்ரீயாவே வந்து டெய்லி வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். நமக்கு பாத்தீங்கன்னா இப்போ 120 இருக்கு. டெய்லியுமே வந்து ப்ராஃபிட்டபிலிட்டில வந்து உங்களுக்கு வந்து 120 GH/s வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். இதுல நீங்க மினிமம் வித்ட்ரால் அமௌண்ட் ரீச் பண்ணோனே பாத்தீங்கன்னா டாப்ல பேலன்ஸ் அப்படினு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இதுல பாத்தீங்கன்னா டெபாசிட் வித்ட்ரா அப்படினு சொல்லி 2 ஆப்ஷன் இருக்கும். வித்ட்ரா ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு சைடுலயே பாத்தீங்கன்னா எவ்வளவு அமௌண்ட்டோ அதை வந்து டைப் பண்ணிட்டு கீழ உங்களுடைய வேலெட்டோடைய அட்ரஸ் என்ன காயினோ அந்த காயினுடைய வேலெட் அட்ரஸை வந்து பேஸ்ட் பண்ணிட்டு வித்ட்ரா ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து வித்ட்ரா ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் ஃபர்தரா வீடியோ போட்டா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். Thanks for watching.